You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See? Because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு பெண் கல்லூரி படிப்பிற்கு வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார். அவளோடு இருந்த கல்லூரி பெண்களோடு அவள் மிகவும் சாமர்த்தியம் உள்ளவளானாள். ஒரு கிராம பகுதியின் போதனில் இருந்து ஒரு கிராம தாயிடமிருந்து உபதேசிக்கப்பட்டு வளர்ந்தவள். ஒரு நாள் தாயாரை சந்திக்க அவள் வீட்டுக்கு திரும்பி வருவதாக தீர்மானித்தாள். அவளுடைய தாயாருக்கு இன்னின்ன தேதியில் இன்னின்ன வண்டியில் வருவதாகவும் ரயில் நிலையத்தில் வந்து சந்திக்கும்படி தந்தி அனுப்பியிருந்தாள். இருந்த போதிலும் அவள் தன்னுடன் இன்னொரு சாமர்த்தியமான பெண்ணை உடன் அழைத்து வந்தாள். அவளும் கூட ஒரு சமத்தவள் ஆகிவிட்டாள். அவளோடு வந்தவள் ஒரு நவநாகரீக மேன்மினுக்குகளில் எல்லாம் அறிந்த ஒருத்தியாக இருந்தாள். அவள் ரயில் நிலையத்துக்கு வந்து சேர்ந்தவுடன் வண்டியை விட்டு கீழே இறங்க ஆரம்பித்த போது நோக்கி பார்த்தாள். அங்கே அவளுடைய தாயார் நின்று கொண்டு தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றோடும் அவளுடைய மகள் எங்கே இருக்கிறாள் என்று பார்க்கும்படி நோக்கி கொண்டிருந்தாள். அவளோடு வந்த அந்த இன்னொரு பெண் அந்த தாயாரை தூரத்திலே முகம் முழுவதும் வடுக்களால் நிறைந்ததும் கைகள் எல்லாம் எரிந்து போனதாகவும் இருக்கின்றதை கண்டாள். அவள் பார்ப்பதற்கு பயங்கரமாய் வயது சென்றவளாய் கோரமாயிருந்தாள். அவளோடு வந்த அந்த பெண் இவளிடத்தில், மேரி, அந்த பயங்கர அகோர ஈனமானவள் யாராக இருக்கும் என வியக்கின்றேன் என்றாள். இந்த பெண் அவளுடைய தாயை குறித்து வெட்கமடைந்தாள். எனக்கு தெரியாது, அவள் யார் என்று கூட எனக்கு தெரியாது என்று சொன்னாள். அவளுடைய தாயார் அவளை கண்ட மாத்திரத்தில் அவளண்டை ஓடி வந்து 2 கைகளாலும் அவளை அணைத்து கொண்டு முத்தமிட துவங்கினாள். அவள் அப்படியே அவளை தூர தள்ளி, எனக்கு உன்னை தெரியாது, நீ தவறான நபரை பிடித்துக் கொண்டாய் என்றாள். ஏனென்றால் மற்ற யாரோ பார்த்து சிரித்து கேலி செய்யக்கூடிய அளவில் உள்ள ஒருவரோடு அவளுக்கு தொடர்பு வைத்துக் கொள்ள விருப்பமில்லை. அந்த நேரத்தில் அங்கே ஒரு மனிதன் இருக்க நேர்ந்தது. அவர் ரயில் வண்டியின் நடத்துனர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அவர் அந்த வாலிப ஸ்திரியை அப்படியே தோள்களை பற்றி பிடித்துக் கொண்டு, உனக்கு அவமானம், பரிதாபமான காரியமே, உன்னைத்தான். எனக்கு இந்த சம்பவம் நன்றாய் ஞாபகம் இருக்கிறது என்று கூறினார். ஜனங்கள் நடந்த சம்பவத்தை கேட்கும்படியாய் கூடிவிட்டார்கள். அந்த பெண்ணை அப்படியே அவர் பிடித்துக் கொண்டு, இந்த வாலிப பெண் அவளுக்கு வயது 6 மாதமாக இருந்தபோது மாடியில் தொட்டிலில் இருந்தாள். அவளுடைய வெளியேற பெற்ற தாய் இதுவரை நான் கண்டவர்களில் மிகவும் அழகானவள் என்று அந்த நடத்துனர் கூற ஆரம்பித்தார். அவர் தொடர்ந்து, அவளுடைய தாயார் கொடியில் துணிகளை உலர வைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் வீடு தீபிடித்து விட்டது. அயலகத்தார் எல்லாரும் கூச்சலிட்டுக் கொண்டு ஓடி போனார்கள். அவர்கள் அதை கண்டார்கள். தாயானவள் அதை கவனிக்கவே இல்லை. தீயானது வீட்டின் முன்மண்டபம் மட்டுமாய் வந்துவிட்டது. அக்னி தழலானது நன்றாக பற்றி கொண்டது. அது காற்றுக்குள் ஆகிவிட்டது என்றார். அவர் தொடர்ந்து, அவர்களால் அந்த பித்து பிடித்த தாயாரை சமாளிக்க முடியவில்லை. அவளுடைய குழந்தை மாடியில் இருக்கிறது. உன்னால் அந்த அக்னி தழலுக்குள் ஊடுருவி போக முடியாது என்று சத்தமிட்டனர். அவளோ உலர வைத்துக் கொண்டிருந்த அந்த போர்வையை அவள் மேல் சுற்றி கொண்டு அந்த அக்னிக்குள்ளாக மாடிக்கு சென்றாள். அவளுக்கு உண்டாகக்கூடிய அபாயத்தை சிறிதும் நினைத்து பார்க்காமல் சென்றாள். பின்னர் அவள் அங்கு சென்றபோது அதே போர்வையை சுற்றி கொண்டு திரும்பி போக முடியாது என்பதை அறிந்து கொண்டாள். ஆனால் அவளை பின்தொடர வேண்டிய அவளுடைய குழந்தையின் அழகை காப்பாற்றும்படியாக அவள் குழந்தையை அந்த போர்வையிலே சுற்றி கொண்டு திறந்த முகத்தோடும் கரத்தோடும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு இறங்கி வந்தாள். அக்னி அவளுடைய சரீரத்தின் மாம்சத்தை பட்சித்து கன்னங்களை சுருங்க செய்தது, எலும்பாக்கியது, தலைமயிர் எரிந்து விட்டது, வீரல்கள் எறும்பு தெரிந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்றார். அவர் தொடர்ந்து, நீ அழகாக இருக்கும்படியாக அவள் அபலட்சணமானாள். உன்னை ரட்சிக்கும்படியாக அவளுடைய அழகை அவள் துறந்தாள். அவளிடமிருந்த எல்லா காரியங்களையும் அவள் துறந்தாள். நீயோ இங்கே நின்று கொண்டு அந்த வெளியேற பெற்ற அந்த தாய் உனக்கு வெட்கமா இருக்கிறாளா என்றார். சகோதரனே, நான் தேவனை காணும் போது, பரலோகத்தின் தேவனை காணும் போது
அவருடைய சிங்காசனத்தை துறந்தார். ஒரு உரக்குவியலில் பிறக்கவும் கந்தை துணிகளால் சுற்றப்படவும் அவருடைய அடையாளங்களையும் அவருடைய அற்புதங்களையும் கேலி செய்யவும் ஒரு பிசாசு என்று அழைக்கப்படவும் அவருடைய அழகை அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் துறந்தார். அவரை குறித்து நான் வெட்கப்படுவதா? இல்லை ஐயா. இந்த சிறப்புடன் கூடிய உலகமானது அவர்கள் விரும்புவதை செய்து கொள்ளட்டும். எனக்கு அவர் ஒரு மேம்பட்ட அடையாளமாய் இருக்கிறார். எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி கூச்சலிடுகிறது. அது ஒரு கால் என்னை விரோதமான கிரியை செய்ய வைக்கலாம். இந்த உலகத்தால் ஒரு பைத்தியக்கார மனிதனாய் நான் இருக்கலாம். ஆனால் எனக்காக அவ்வளவு செய்த அவரை என்னால் மறுதலிக்க முடியாது. மரணத்தில் அவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்தார். கல்வாரியில் அவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்தார். அவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். ஒரு மனிதனாக ஆகும்படியாக அவர் பரலோகத்திலிருந்து முத்துக்களான வெள்ளை சிங்காசனத்திலிருந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். என்னுடைய உபத்திரவத்தை சுருக்கும்படியாக, என்னுடைய சோதனைகளின் ஊடாக செல்லும்படியாக, என்னில் அவர் ஒரு சரியான விதமான மத்தியஸ்தராய் இருக்கும்படியாக, நித்திய ஜீவனுக்கு என்னை நடத்தவும் வழிகாட்டியாய் இருக்கும்படியாக என்னுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்தார். அவருடைய ஏழ்மையினால் நான் ஐஸ்வர்யனாய் ஆக்கப்பட்டேன். அவருடைய மரணத்தின் மூலமாக எனக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டது, நித்திய ஜீவன். அவரை மறுதலிக்காதே. அவரை குறித்து வெட்கப்படாதே. அவரை குறித்து வெட்கப்படாதிருங்கள். ஆனால் அவரை கட்டி அணைத்துக் கொண்டு, ஆம் என் அருமையான ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே நாளன்று அவர்கள் செய்தது போன்றதானது எனக்கு கொடும் கர்த்தாவே. எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும். அதை என்னுடைய உள்ளத்தில் ஊற்றும். வாலிப பையன்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. உலகம் என்ன கூறுகிறது என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை. நான் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று கூறுங்கள். அது என்ன? சபையை சேர்ந்து கொள்வதா? இல்லை. மேம்பட்ட அடையாளம். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார்.